ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆதித்யனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக மலைகளோட இளவரசின்னு சொல்லப்படுற ஊட்டிக்கு தான் இப்போ கிளம்பிட்டோம். ஊட்டிக்கு யாரெல்லாம் போயிருந்தோன்னா, நாங்கள் அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே போயிருந்தோம். இந்த ஊட்டி வந்து எவ்வளோ தூரம்னா, மேட்டுப்பாளையம்லேருந்து 2.5 மணி நேரம் பஸ் ட்ராவல் பண்ணணும். ஊட்டி போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து குன்னூர் போய் ஊட்டி போகலாம், இல்லைனா கோத்தகிரி போயும் ஊட்டி போகலாம். நாங்கள் போனது வந்து குன்னூர் போய் ஊட்டி போகிற ரூட் தான். மேட்டுப்பாளையத்தில் பஸ் கிளம்பி ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து நம்ம மலையேற ஆரம்பிச்சிடும். போகிற வழி எல்லாமே வந்து ஃபுல்லாக அடர்ந்த காடுகளாக தான் இருக்கும். நம்ம ஓன் வெஹிக்கிளெல்லாம் வரோன்னா நல்லாவே டிரைவிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து அலௌடு இல்லைன்னு வந்து போர்டெல்லாம் போட்டிருக்காங்க அங்கங்கே. ஊட்டி போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன ஊரெல்லாமே வந்து கடந்து போகணும். பஸ்ஸஸ் வந்து எல்லா ஊர்லேயுமே ஸ்டாப் ஆகி தான் போகுது. இந்த ஊட்டிக்கு வந்து பஸ் ரூட் மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ரூட்டும் அவைலபிள் இருக்குது. நம்ம ட்ரெயினில் போகணும்னு நினச்சோன்னா நம்ம அப்போவே போய் டிக்கெட்டெல்லாம் எடுத்து இதில் ட்ராவல் பண்ண முடியாது. 2-3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே டிக்கெட் புக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சீட் அவைலபிள் கிடைக்கும். சீசன் டைமில் அந்த டிக்கெட்டும் கிடைக்கிறதுவே ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஊட்டி பக்கத்தில் நாங்கள் இருந்து கூட ட்ரெயினில் வந்து ஒரே ஒரு டைம் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது அந்த அளவுக்கே கஷ்டம். இப்போ வந்து நாங்கள் ஊட்டி ரீச் ஆகிட்டு இப்போ ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டோம். நாங்கள் வந்த டைம் வந்து கொஞ்சம் ரெய்னி டைம் தான். கீழே எந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சோ மேலே அந்தளவுக்கு வந்து குளிராக இருந்துச்சு. ரூம் நல்லாவே ஸ்பேசியஸாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வித் பால்கனியோட. நாங்கள் ரூம் வந்து மேக் மை ட்ரிப்பில் பார்த்து தான் அங்கே வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஊட்டிக்கு போயிருந்த டைமில் தான் இங்கே வருஷம் நடக்கிற ரோஸ் ஷோவும் நடந்துருந்துச்சு. இந்த ரோஸ் ஷோ வந்து ரோஸ் கார்டனில் தான் வந்து நடந்துருந்துச்சு. இந்த வருஷம் வந்து அக்வாட்டிக் வேர்ல்டு டீமில் தான் வந்து அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் பற்றின விழிப்புணர்வு பற்றிய அலங்காரங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த கண்காட்சி நடக்கிறதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டால்ஃபின், அதுக்கப்புறம் சிப்பி மாதிரி, அதுக்கப்புறம் பென்குயின் உருவத்தில் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. குழந்தைகள் எல்லாமே ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அதில் பார்த்து ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த ஆமை வடிவத்தில் இருந்தது தான். ஒரிஜினலான ஒரு ஆமை மேலே வந்து பூ வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம எந்த பூக்களையுமே தொடக்கூடாது. ஆனால் தூரத்துலேருந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க. நம்ம ஃபோட்டோஸ் வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம். அப்போவே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ரோஸ் கார்டன் ஃபுல்லாகவே சுற்றி வர்றதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ரோஸ் கார்டன் இது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட இந்த ரோஸ் கார்டன் வந்து வர முடியலை. இந்த டைம் மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரோஸ் ஷோ நடக்குதுன்னு சொல்லி இதை பார்க்க வந்திருந்தோம். எங்கள் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து ரோஸ் ஷோ இப்போ தான் பார்க்குறோம் இங்கே. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளாஸ் ஹவுஸ் போட்டுட்டு அதுக்குள்ளேயும் வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த பூக்களை எல்லாம் தொடக்கூடாது, பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அங்கங்கே செக்யூரிட்டிஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எதையும் தொடாமல் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய மாநிலத்திலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் வந்து இந்த ரோஸ் ஷோ மட்டும் இல்லாமல் பொட்டானிக்கல் கார்டனில் நடக்கிற எவ்ரி இயர் வந்து ஒரு ஷோ நடக்கும். அது வந்து இன்னுமே ஃபேமஸ் இங்கே. அந்த ஷோ ஓப்பனிங் வந்து நெக்ஸ்ட் டே இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் அவங்களும் வந்திருந்தாங்க. அதனால் இந்த ஊரில் நிறைய இடத்துல வந்து ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. நிறைய பிளேசஸ் வந்து விசிட் பண்ண முடியாமல் கூட ஆயிடுச்சு அந்த டைமில். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸான நிறைய கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துருந்தோம். நம்ம இது வரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத நிறைய வெரைட்டிஸை வந்து இங்கே பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பூக்கள் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற பூக்கள் கூட இங்கே வந்து பார்க்கலாம். ஆதித்யனும் இங்கே இருக்கிறது என்ன அது என்னன்னு சொல்லி எல்லாமே கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் தான் கிளம்பியிருந்தோம். நாங்கள் போகிற டைமில் தான் வந்து அந்த ஷோக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் அலௌடு இல்லை, ரிமைனிங் எல்லா இடத்துலையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த பொட்டானிக்கல் கார்டன்லேயே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் வந்து இந்த புல்வெளிகள் தான். இந்த புல்வெளி மேலே நடக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் வந்து இதை சுற்றி நடந்து போய்க்கலாம். இங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய மூவிஸில் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த புல்வெளி மட்டுமே ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து பிரம்மாண்டமாக பறந்து விரிஞ்சு இருந்துச்சு. இங்கே அது மட்டும் இல்லாமல் கழுகுகள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியம், அதனால் என்ன பயன்னு சொல்கிற மியூசியம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரி ஃபீஸ் வந்து 80 ரூபா ஒருத்தருக்கு. ஃபேமிலியோடு வந்தால் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே வந்து இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே. எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ரூமுக்கு ரிட்டன் ஆகிட்டோம். நாளைக்கு வந்து ஆதித்யனுக்கு பர்த்டே, அதனால் இன்றைக்கி நைட் 12 மணிக்கு கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தோம் சிம்பிளாக. லைட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போயிட்டு அங்கே சிம்பிளாக வந்து டெக்கரேஷன் பண்ணி நைட் கட் பண்ணியிருந்தோம். ஆதித்யன் வந்து ரொம்பவே ஹாப்பி. இந்த நைட் வியூவில் பால்கனியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பர்த்டேவாக இருந்துச்சு. நைட் இந்த ஊட்டி குளிரில் வந்து இந்த பால்கனியிலேருந்து வியூ பார்த்துட்டே வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்பா அம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஊட்டிக்கு வராங்க. அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஊட்டிக்கு வரும்போது ஓன் வெஹிக்கிளில் வந்தால் பார்க்கிங் கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். இங்கே ஆட்டோஸு எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். அதனால் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலையே கொஞ்சம் பார்த்து விசாரித்து அதுக்கப்புறம் ஆட்டோ எடுத்து எல்லா இடமே சுற்றி பாருங்கள். ஊட்டியில் ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் மட்டும் இல்லாமல் இங்கே டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த டைமில் வந்து சிஎம் வந்ததுனால எல்லாமே வந்து இப்போ க்ளோஸ்டு, எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா அம்மாவும் ஆதித்யன் பர்த்டேக்காக கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அவனும் ரொம்ப ஹாப்பி. செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் வந்து இப்போ அவுட்டிங் தான் போக போகிறோம். இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா ஊட்டியை சுற்றியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் இப்போ கிளம்பிட்டோம். இது வந்து கேபில் தான் போக போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலையே சொல்லி தான் வந்து இதை புக் பண்ணியிருந்தோம். நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த பிளேஸ் பார்க்கணுன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த பிளேஸ் வந்து பைக்காரா லேக். இங்கே சிங்கிளாக போகிற ஜெட்ஸ்கீலேருந்து ஃபேமிலியாக போகிற மோட்டார் போட் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குது. கப்பலாக வந்தால் பெடல் போட்டில் போகலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் போட்டில் போகலாம். ஒவ்வொரு போட்டுக்கு வந்து செப்பரேட்டான ப்ரைஸ் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி போனது வந்து 10 மெம்பர்ஸ் போகிற போட்டில் தான் போயிருந்தோம். நாங்கள் 5 மெம்பர்ஸும் அதுக்கப்புறம் வந்து வேறு ஃபேமிலி கூட வந்து ஆட் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. இங்கே இருக்க வாட்டர் வந்து ரொம்பவே சில்லாக இருந்துச்சு. 15 மினிட்ஸ் வந்து இந்த லேக் ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. லைஃப் ஜாக்கெட்டெல்லாம் போட்டு ரொம்பவே சேஃபாக தான் இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக குழந்தைகளோட வந்திங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற பிளேஸ் தான் இது. குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்னென்னா மேலே ரோட்லேருந்து இந்த லேக்குக்கு வரக்கு வந்து கீழே ரொம்ப தூரம் இறங்கி வரணும். ஊட்டியில் இருக்கிற லேக் போகிறத விட இந்த பைக்காரா லேக் வந்து இன்னுமே ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இது வந்து அவுட்டரில் மலைகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கனால இது வந்து பார்க்குறக்கு வியூவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து ஜெட்ஸ்கி, அதோட போகிற ஸ்பீடை பார்த்தாலே ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இங்கே மிதக்கிற மாதிரி பாலம் அமைச்சு அதில் தான் வந்து நம்ம நடந்து போய் இந்த போட்டில் ஏறுற மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த போட் பக்கத்துலேயே வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே பிளேஸ் இருந்துச்சு. இது பார்த்துட்டு நாங்கள் அடுத்த போன பிளேஸ் தான் வந்து பைக்காரா ஃபால்ஸு. இந்த பைக்காரா ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நடந்து வரணும். ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து கீழே படியில் இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபால்ஸில் வந்து யாரும் குளிக்கிறதுக்கு வந்து அலோடு கிடையாது, பக்கத்துலேயும் போக முடியாது. நம்ம தூரத்துலேருந்து வந்து இதோட அழகை பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. இங்கே வந்து தண்ணி போகிற ஸ்பீடு பார்க்குறக்கே வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சு. இந்த பாறைகளுக்கு நடுவில் வந்து இந்த வெள்ளை கலரில் அந்த நுரையோட தண்ணி போகிறது பார்க்குறவே அவ்வளோ அழகு. நிறைய பேர் வந்து கிட்ட போயிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அது போகிறது எல்லாமே வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. கார் பார்க்கிங்லேருந்து இந்த ஃபால்ஸுக்கு நடக்க முடியாதவங்க இங்கே ஷட்டில் பஸ் மாதிரி இருக்குது, அந்த பஸ்ஸில் கூட நம்ம வந்துக்கலாம். இப்போ இந்த ஃபால்ஸில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த போன பிளேஸ் தான் வந்து நிறைய மூவிஸ்லலாம் வர ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். நாங்கள் போன டைம் வந்து வெயில் டைம்னால அந்த கிராஸ் ஹில்லில் இருக்கிற அந்த கிராஸஸ் எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. மழைக்காலத்தில் வந்திருந்தோம்னா இங்கே ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு இருக்கும். இதில் தான் வந்து நிறைய மூவிஸ் வந்து ஷூட் பண்ணுவாங்க. இந்த இடத்த வந்து ஷூட்டிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனால் இந்த மலையோட உச்சியில் போய் நின்று இதில் இருக்க வியூஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸ். ஆனால் க்ரீனரியாக இருந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மேலே போக போக காற்றோட வேகம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ நடக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நாங்களும் இந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். இங்கேயும் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா பிளேஸ்லேயுமே வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அடுத்தது நாங்கள் போனது வந்து பைன் ஃபாரஸ்ட். மூவிஸ் எல்லாமே இங்கே நிறைய ஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கோட வியூ வந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு.
ஆனால் இந்த லேக்கில் வந்து எந்த போட்டிங்கோ அதுக்கப்புறம் இறங்குறதுக்கு எதுவுமே அலோடு கிடையாது. ஏன்னா ரொம்பவே சேஃப் இல்லாத பிளேஸ் இது. எல்லோரும் அங்கே நின்றுட்டு எல்லாமே வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆனதுனால ரொம்பவே மிஸ்ட்டு வந்துடுச்சு. இந்த பைன் ஃபாரஸ்ட் என்ட்ராகிறதுக்கும் என்ட்ரி டிக்கெட் இருக்குது. இது எல்லாமே வந்து சேம் ரூட்லேயே அமைஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து பசிக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் தான் வந்திருந்தோம். ரொம்ப ஹெவி ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் இங்கே சாப்பிட வரும்போதே. ரோட்டி, அதுக்கப்புறம் மீல்ஸு, அதுக்கப்புறம் சிக்கன் கறி, மட்டன் கிரேவி எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஊட்டி டவுன் போய் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சோம். ஆனால் வந்து போகிற வழியிலேயே கேஇஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருந்தோம். எங்கள் டிரைவர் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் நினச்சதை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அந்த ரெய்னிங்லேயே இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி தான் சாக்லேட் கடைக்கு வந்திருந்தோம். ஊட்டி வந்தாலே வரிக்கி, அதுக்கப்புறம் சாக்லேட்டு இதுதான் ஃபேமஸ். இங்கே வந்து நிறைய டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம். ஒவ்வொரு சாக்லேட்டும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. சாக்லேட் மட்டும் இல்லாமல் நீலகிரி தைலன்னு சொல்கிற யூக்கலிப்டஸ் ஆயில் எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒயின்ஸ் கூட வச்சுருந்தாங்க. நிறைய டைப் ஆஃப் நிறைய ரேட்டில் வந்து ஒயின்ஸ் எல்லாமே இருந்துச்சு. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் இதெல்லாமே பார்த்துட்டு இப்போ எங்களுக்கு என்ன வேணுமோ சாக்லேட் வந்து வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் வரிக்கி கூட வாங்கியிருந்தோம். வரிக்கி வந்து டைரெக்டாக ஒரு ஃபேக்ட்ரியில் போயிட்டு அங்கே வந்து கேட்டு வாங்கியிருந்தோம். ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. இந்த ஒயினோட ரேட் எல்லாமே கேட்டுட்டு இப்போ வந்து அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஊட்டி டாய் ட்ரெயின் சொல்லுவாங்க. இது வந்து நாங்கள் ஊட்டி போயிருந்தப்போ, நாங்கள் இந்த ட்ரெயினில் போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ் இது. இந்த ட்ரெயினில் போகும்போது இதோட வியூஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த ட்ரெயினில் போக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.